வாங்க ஒரு டேஸ்டியான அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடிக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி தட்டைப்பயிறு எடுத்துக்கலாம். பச்சை பயிறு ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இது 4-5 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறிட்டு, ஏன்னா பயிர் வகையெல்லாம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நீ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 மிளகா சேர்த்திருக்கிறேன். நான் வரமிளகா சேர்த்திக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா போட விருப்பம் இருந்தால் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்திக்கங்க. ஏன்னா பயிர் வகைங்காட்டி ஜீரணமாகாது சீக்கிரம். அதுக்காக பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கு சேர்த்திக்கங்க. சீரகம் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை சேர்றப்போ நல்லா இருக்கு. உடனடியாக ஊற்றுறதா இருந்தால் தக்காளி சேர்த்து செய்கிறப்போ உடனே செஞ்சுக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஒரு 2 சுற்று விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு மறுபடியும் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து உப்பு போட்டு கலந்து எடுத்தாச்சு. நீங்க உடனே சுடுறனாலும் சுடலாம். தக்காளி போட்டு அரைச்சதுனால புளிப்பு சுவை இருக்குது, உடனே செய்யலாம். இல்லைன்னு ஒரு 2 மணி நேரம் வச்சிருந்து கூட செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலும் டேஸ்டா இருக்கு. தோசை ஊத்துறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கு. நீ கல் தோசை மாதிரி கெட்டியா ஊத்திக்கலாம். ரோஸ்ட் மாதிரி லேசா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அடை தோசை ரெடி. இது எங்க அம்மா அந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் உள்ளே போட்டு அரைக்கிறனால அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.